யாரையும் வெறுக்க கூடாது, யார் மேலையும் கசப்பு இருக்கக்கூடாது, யாரையும் தொடத்தகாதவர்கள், தீண்டத்தகாதவர்கள், யாரும் இவர்கள் நமக்கு உதவி செய்யாதவர்கள் என்று சொல்லி யாரையும் நினைக்க கூடாது. இப்போ அந்த சூழ்நிலைக்கு நடுவில் அந்த எகிப்திய பிள்ளையாண்டானை கொண்டு வந்து தாவீதிடத்திலே கொண்டு வருகிறார்கள். தாவீது என்ன செய்தான்? அவனை பனிஷ் பண்ணல. யாரா நீ எப்படா அப்படின்னு கேட்கல. அவனுக்கு முதல்ல அவனுடைய சூழ்நிலையை அறிந்து கொண்டு அவனுக்கு உதவி செய்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம செய்வோமா? நாங்களே அங்க போயிட்டு செத்தா செத்துட்டு போறான், நம்ம வேலையை பார்ப்போம் வாங்க அப்படின்னு தான் போவோம். இதையெல்லாம் நாம குறித்து வைத்து நம்முடைய வாழ்க்கையிலே வேத வசனத்தோடு கூட இணைந்து பயணம் போகணும். ஹல்லேலூயா. அப்படி யோசனை பண்ணி பாருங்களேன். அப்படி இருந்த போது யாராவது ஒரு ரொம்ப வேதனைப்பட்டு கிடப்பான். ஐயா சாப்பிடலீங்க அப்படின்னு இருக்கிற போது போப்போ அப்படின்னு சொல்லிட்டு போகாதபடிக்கு நம்ம கையில் இருக்கிறத எடுத்து கொடுத்து உதவி செய்திருக்கிறோமா? ஹல்லேலூயா. இந்த தாவீது பாருங்க என்ன செய்றார். தாவீதிடத்துல கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சை குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அவன் ராப்பகல் 3 நாளாய் அப்புறம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். அல்லேலூயா. 3 நாளா அப்பம் சாப்பிடாம தண்ணீர் குடியாமல் உசுரோட இருந்துட்டு இருக்கிறான். அப்படின்னா யாருக்காக? யாருக்காக? தாவீதுக்காக. அல்லேலூயா. தேவனுடைய ஜனத்துக்காக. அல்லேலூயா.